போன வீடியோவில் நம்ம சின்ன புள்ளி கோழியோட முட்டை 7வது நாள் கேண்டில் டெஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை மட்டும் எனக்கு சின்ன டவுட்டாக இருந்துச்சு. கரு கூடின மாதிரி இருந்துச்சு, கூடாத மாதிரி இருந்துச்சு. செகண்ட் டே கேண்டில் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையும் கரு கூடி இருந்துச்சு. அப்போ 7வது நாள் கேண்டில் டெஸ்ட்டில் ஒரே ஒரு முட்டை மட்டும் சின்ன கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அப்போ அந்த சரி ஒரு நாள் போட்டோம், அதுக்கப்புறம் கூட இன்னொரு வாட்டி கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். அப்போ இன்னைக்கு செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முட்டை மட்டும் ஒரு மாதிரி பிளாக் கலர் இருந்துச்சு, ஒரு அசைவும் இல்லை. மற்ற முட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் சரியாக தெரியுதோ இல்லையோ, அந்த முட்டை வந்துட்டு நல்லா துடிப்பாகவும் இல்லை ஆக்டிவாகவும் இருந்துச்சு. உள்ள முட்டை பார்க்கும்போது தெரிஞ்சு இந்த முட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சின்ன கருப்போட இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு பாருங்க, இந்த முட்டை தான். இந்த முட்டை பார்த்தீங்கன்னா சைடில் மட்டும் கருப்பாக தெரியுது, பாக்கி எந்த ஒரு அசைவும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு நரம்பு எதுவுமே தெரியல. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு இதில் வந்து கரு கூடி இறந்து போயிருக்குன்னு புரிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா 2வது நாள் கேண்டில் டெஸ்ட்டில் நல்லாவே கரு எல்லாமே கூடி இருந்துச்சு. 7வது நாள் டெஸ்ட்டில் தான் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. சரி எப்படி இருந்தாலும் முட்டை எடுத்து சும்மா வச்சு காரியலன்னு சொல்லிட்டு கோழிக்கிட்ட முட்டை எடுத்துட்டோம். என்ன நடந்துட்டு உடச்சு பார்க்கலாம் சொல்லி முட்டை உடச்சு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கருவில் அழிஞ்சிருக்கு. நீங்கள் முட்டையில் கருவும் கூடி இறந்து போயிருக்கு. அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், கண்ணு உருவம் எல்லாமே வந்திருக்கு. சின்ன கோழி கொஞ்சம் தெரியுது, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எந்த ரீசனால பியாச்சுன்னு தெரியல. எனக்கு பொறுத்தவரை ரொம்ப ஹீட்னால நினைக்கிறேன். அது பகல் டைம்ல பார்த்தீங்கன்னா சரியான சூடு ஹீட்னாலே இப்படி நடக்கும். கரு கூடி இறந்து அப்புறம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தூக்கி வீசிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முட்டை கோழிக்கு 7 முட்டையில 6 முட்டை தான் இருக்குது. 6 முட்டை விரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.